லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உன்னால முடிஞ்சா உன் ஹோட்டலை பாத்துக்க, இல்லன்னா எப்படியோ போ. இந்த பாரு, என் முன்னாடி இப்படி சும்மா சும்மா வந்து நிக்காத. என்னது இது? ஒண்ணுமே புரியலையே. மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. பாண்டி உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். பாவம், அவன் கிட்ட போய் நீங்க இவ்ளோ கோவப்பட்டு பேசிட்டீங்க. அதுவும் மலர் முன்னாடி நீங்க அவனை இப்படி பேசினா நாளைக்கு மலர் எப்படி அவனை மதிப்பா? சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது நாமளும் எத்தனை நாளைக்கு தான் சைக்கிள் கேரியரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க முடியும்? நாம புடிய விட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனி அந்த சைக்கிளை அவனே தனியா ஓட்டிக்க வேண்டியதுதான். மாமா, இப்ப நான் பிடிய விட்டுட்டேன். அதுக்காக அப்படியே ரேஸ்ல ஓட்டிட்டு பரப்பான சொல்ல முடியாது. சில நேரம் கீழே விழுவான், அடிபடும், ரத்தம் வரும், காயம் ஆகும். ஆனாலும் சைக்கிள் நல்லா ஓட்ட கத்துக்குவான்ல. எப்படி கத்துக் கொடுக்கும்போது நாம கூடவே ஓடுறது முக்கியமோ, அதே மாதிரி ஒரு கட்டத்துல கையை எடுத்துட்டு நிக்கிறது அதை விட முக்கியம். அதைத்தான் இப்ப நான் பண்ணியிருக்கேன். சாரி மாமா. பரவாயில்ல உமா. ஓ, இதான் மாஸ்டர் பிளானா? அதை எத்தனை வாட்டி நீ புரட்டி புரட்டி பார்த்தாலும், எந்த பக்கம் வச்சு பார்த்தாலும் அதுல இருக்கிற எதுவும் உனக்கு புரிய போறது இல்ல. அப்புறம் எதுக்கு பரீட்சைக்கு படிக்கிறோம்னாட்டும் அதை திரும்ப திரும்ப இப்படி பார்த்துட்டு இருக்க? இந்த பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறேன். பேசாம போயிடு. நீ எப்பயுமே இப்படிதான், தொட்டதுக்கெல்லாம் அடுத்தவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருப்ப. இப்ப பாரு, எங்க அப்பாவே உன்னை துரத்தி அடிச்சிட்டாரு. இந்த பாரு, மாமா என்ன தொத்தி அடிப்பாரு. அத்தை கேட்க நீ யாரு? உன் வேலையை பார்த்துட்டு போ. அதான் ஹோட்டல் பிரச்சனைய நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டாருல்ல, போய் ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியதானே? ஐயா, அது தெரிஞ்சா நான் பார்க்க மாட்டேனா? என்ன பண்றது, யாரை போய் பார்க்குதுன்னு ஒன்றும் தெரியல. இதோ உனக்கு தான் 2 வருஷம் ஃபீஸ் கட்டினேன். என்னாச்சு? உன்னால 10 பைசா பிரயோஜனம் இல்ல. ஏய், இப்ப என்னடா? நீ எனக்கு ஃபீஸ் கட்டின, அதுக்கு பதிலா நானும் உனக்கு ஏதாவது பண்ணி தொலைக்கணும், அதானே? அம்மா தாயே, ஒன்னும் பண்ண வேணாம். என் காசை திருப்பி கொடு. அதெல்லாம் என்னால தர முடியாது. அப்புறம் வேற என்ன கேட்ட? மலர் அவனை மதிக்க மாட்டான்னு தானே சொன்னேன். வெளியே போய் பாரு, மலர் அவனை மதிக்கிறாளா இல்லையான்னு உனக்கே தெரியும். அதுக்கு பதிலா இந்த கேஸ வேணா நான் எடுத்துக்கிறேன். 6 பாடத்துல ஃபெயில் ஆகி மாமா கிட்ட அவனை அடி வாங்கின நீ கேஸ் எடுக்க போறியா? மலரே, நானே சீரியஸ் ஆகுறேன், ஜோக் பண்ணிட்டு இருக்காத. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கொடு. ஏய் குர்ரி, ஏய் கொடுன்னு சொல்றல. என்ன மலரே, இன்னும் அதே சிண்டி அச்சுனுக்குற? ஹால சும்மா தூங்குது.
ரெண்டு பேருக்குள்ள லவ் சீன் ஓடுற மாதிரி தோணுது. ஏய், நான் அட்வொகேட், நீ என் கிளையண்ட். நமக்குள்ள அது மட்டும் தான் டீலிங், வேற எந்த டீலிங்கும் கிடையாது. புரியுதா? எங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. நீங்க டீலிங்க பாருங்க வக்கீலம்மா. ஏய், எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கு பாண்டி. பின்ன எதை வச்சு உன் ஹோட்டலுக்கு சீல் வச்சாங்க? எதை வச்சு அந்த பெரியவரோட பையன் உன் மேல கேஸ் கொடுத்தாரு? வக்கீல்னா கோர்ட்ல போய் எல்லா கேள்வியும் கேட்கணும். இங்க உட்காந்து என்னோட கேள்வி கேட்க கூடாது. புரியுதா? முதல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் ஒரு ஈஸிய போட்டு இதுல வேற என்னென்ன வில்லங்கம் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். பாத்துருவோம். சரி, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு. நீ தான் இப்போ ஃபீஸ் வேணானா? இது கன்வென்ஸ். அப்படின்னா? டேய், இது கூட உனக்கு தெரியாது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகணும்ல, அதுக்கு கால் டாக்ஸிக்கு பணம் வேணும். ஓ, ஏன் வக்கீலம்மா கார்ல தான் போவீங்களோ? என் கூட வா. 50 ரூபாய்க்கு பைக்ல பெட்ரோலை போட்டா நானே கொண்டு போய் விட்டுருவேன். வாங்க. சும்மா கொடுங்க. ஏய், அங்கங்க இந்த சடன் பிரேக் அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்காது. அறிவு இருக்கா கொஞ்சமாது? இந்த மாதிரி பிரேக் அடிக்க வேணான்னு சொன்னேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப திமிருடா. போட்டேன்னு வச்சுக்கோணும். தள்ளி உட்காரு முதல்ல. மலரே, நீ தான் என் மேல ஓட்டுனுங்கிற. நீ தான் பின்னாடி தள்ளி உட்காரணும். போலாமா? போ. இந்த பாண்டி பையன் அந்த ஆளை மாமா மாமான்னு கூப்பிட்டு தொலைச்சதுக்கு இப்போ அந்த ஆளு கரெக்டா மாமா வேலையை செஞ்சுட்டான். மாமா, நீங்க சொன்னதுதான் சரி. அந்த ஈஸி எடுத்து கொடு. ஈஸினா ஈஸியா எடுத்து தரதில்ல. என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். அப்படின்னா? வில்லங்கோ சர்டிபிகேட்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம ஒன்னு வாங்கணும்ல, அதை எடு. மாப்ள, என்ன உங்க அப்பாவை பாத்தீங்களா? அவருக்கு என்ன? அவர் பண்ண வேலையை பாத்தீங்களான்னு கேட்டேன். என்ன பண்ணாரு? பஞ்சியும் நெருப்பையும் பக்கத்துல வச்சு எப்ப பத்திக்கொன்னு ஆவலா பாத்துட்டு இருக்காரு. இல்ல, ஒரு தகவலுக்காக சொன்னேன். ஒரு பெரிய மனுஷி நடந்துக்கிற மாதிரியா நடந்துக்கிறீங்க? இருக்கிற வேலையில இதெல்லாம் நமக்கு தேவையா? என்னங்க மாப்ள, நீங்களும் ஒரே வீடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்துல உங்க அப்பா கூட சேர்ந்துட்டீங்களா? அடுத்த தடவை வெளியே போகும்போது வசம்ப வாங்கிட்டு வந்து உங்க வாயிலேயே தேய்ச்சி விட்டுருவேன். வாயை மட்டும் சும்மா இருங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணுமா மலரே? ஆமா, காலைல சீக்கிரமா ரெடி ஆயிடு. சரி மாமா, நாளைக்கு கோர்ட்டுக்கு வரீங்களா? என் மேல ஏதாவது கேஸ் இருக்கா என்ன? நாமம்மா, நம்ம கேஸ் மாமா. அது ஏன் ஹோட்டலா உன் ஹோட்டலா? நாமம்மா, உன் ஹோட்டல் தானே.
நீயே போய் என்னன்னு பாரு. சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு, அப்பா அப்படிதான் சொல்வாரு. நீ ஒன்னும் அதெல்லாம் கண்டுக்காத. ஹோட்டல் உன் பேர்ல தானே இருக்கு. நீ மட்டும் வந்தா போதும். மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். யாரு கூப்பிடுறாங்க இந்த நேரத்துல? நாங்க இத்தனை பேர் இருக்கும்போதே உங்களுக்கு மட்டும் நாள் முழுக்க விடாம போன் வந்துகிட்டே இருக்கு. என்ன மேட்ரு? அது இந்த யோகா சென்டர்ல இருந்து வர சொல்லி தொண போன் பண்ணிட்டே இருக்காங்க மாப்ள. ஏற்கனவே பண்ற டார்ச்சர் பத்தாதுன்னு நீங்க யோகாக்கு போய் இன்னும் 5-10 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்து டார்ச்சர் பண்ணலான்னு பாக்குறீங்களா? எடுத்து பேசி தொலைங்களேன். ஹலோ, என்னம்மா வந்து சேர்ந்துதா? எதை சொல்றீங்க? அதான் நம்ம பையன் ஒருத்தங்கிட்ட 5000 ரூபாய் பணம் கொடுத்து விட்டுருந்தனே, வந்துடுச்சா? ரொம்ப நன்றிங்க. அதை வாங்கி அப்படியே பத்திரமா வச்சுக்காதீங்க. உங்க இஷ்டப்படி நல்லா செலவு பண்ணுங்க. அப்பப்போ உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். சரிங்க. அப்புறம் அங்க என்ன நடக்குது? மகளையும் மருமகனையும் சேர்த்து வைக்கிற வேலையை இந்த ஆள் பண்ணிட்டு இருக்கான். ஓஹோ, அப்படியா? வேற என்ன? அந்த ஹோட்டலை மூடி சீல் வச்ச கேஸ் இருக்குல்ல, அது நாளைக்கு கோர்ட்டுக்கு வருதாமே. அது விஷயமா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். அந்த ஃபைல்ல இருக்கிற பேப்பரை நான் மாத்தி வச்சிடுறேன். அம்மா, எனக்கு ஒரு தாய் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதைத்தான் நீங்க எனக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பானோ அதைத்தான் நீங்களும் எனக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றத ஒரு தாயா இருந்து நான் செய்ய மாட்டேனா? சரிங்கம்மா, நீங்க பாத்துக்கோங்க. சரிங்க. உன்ன மாதிரி ஒரு அம்மா இருந்திருந்தா என்னோட ஃபர்ஸ்ட் மர்டரே நீதான். என்ன மலரு, நீயும் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? அண்ணா, என்னென்ன பேசுற? இதான் என்னோட முதல் கேஸ். இந்த கேஸ்க்காக 10,000 ரூபாய் ஃபீஸ் கேட்டிருக்கேன், தெரியுமா? ஓ, 10,000 ரூபாவா? சரி சரி. இங்க பாரு மலரு, அவன் ஏதாவது சென்டிமெண்டா பிட்ட போட்டு காசு தர விடாம பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, பாத்துக்க. அது எப்படி? நான்லாம் ஃபீஸ் வாங்காம விடவே மாட்டேன், வேணா பாரு. சரி. ஏய் நில்லு, அந்த பெரியவர் வீடு எங்க இருக்கு? இந்த பக்கத்துல தான் சரி, இருக்கு. போய் அவரை பாத்துட்டு வந்துடலாம், சரியா? வா. மாமா, நான் உள்ள போறேன். சரி.
இவன் வேற பார்த்துருப்பானோ? இங்க இருந்த நியூஸ் பேப்பர் எங்க? இப்ப பேப்பர் படிச்சு என்ன போய் எலெக்ஷன் நிக்க போறீங்களா? கொடுங்க இல்ல மாப்ள, ராசி பலன் மட்டும் பார்த்துட்டு கொடுக்குறேனே. கொடுங்க. கேட்டா தர மாட்டீங்களா? ஹலோ, பாண்டி, நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஆமா, நீ என்னத்துக்கு அந்த மாதிரி கருப்பு கலர் கவுன் போடாம மஞ்சள் கலர்ல வந்துக்கிற? நான் இன்னும் முழுசா வக்கீல் ஆகல. நான் ஒருத்தர்கிட்ட இப்ப ஜூனியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அவர்தான் ஆக்சுவலி இந்த கேஸை எடுத்து நடத்துறாரு. இது நம்ம கேஸுங்கிறதால நீயே போய் இதை பாத்துக்கோன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சாரு. ஓ அப்படி. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எங்க போற? வர இருன்றல, வந்துடுறேன். பாண்டி, ஏ பாண்டி, எங்க போறான் இவன்? இந்தா புடி. இப்ப எதுக்கு இதெல்லாம்? காலையில இருந்து சாப்பிடாம வந்திருப்ப, சாப்பிடு. நல்லா சாப்பிட்டேன். ஹேய், நீ சாப்பிட்டியா இல்லைன்னு எனக்கு தெரியாதாண்ணா? என்ன தெரியும்? ஸ்கூல் படி சொல்ல நம்ம 2 பேரும் லவ் பண்ணுகிறோம். உனக்கு எப்போ எது வேணும்னு உன் மூஞ்ச பார்த்தால எனக்கு தெரியும் போலதே. ஆனா என்ன, அன்னைக்கு தெரியாம நீ பண்ண ஒரே விஷயம், அன்னைக்கு அந்த தாலியை கட்டி என் மூஞ்சில் அச்சது தான். சாரி பாண்டி, அதெல்லாம் இன்னுமா நீ மனசுல வச்சிட்டு இருக்க? அன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, ஆனா இப்ப இல்ல. ஏன்? அன்னையில இருந்து நீ நான் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏய் இந்தா புடித, இத புடின்றல்ல, புடி இந்தா. இந்தா. இந்த கேஸ எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அதெல்லாம் கேச்சில விட்டுருமாளே. நான் லா படிக்க ஆரம்பிச்சதே அப்பா என்ன மறுபடியும் மகளா ஏத்துக்கணும் தான். இந்த கேஸ அப்பாவா பார்த்து என்கிட்ட கொடுத்திருக்காரு. சொல்ல போனா நான் வக்கீல் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட முதல் கிளையண்டே அப்பா தான். என்ன உண்மையா நேசிச்ச உன்ன பல தடவை அவமானப்படுத்திட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா இந்த கேஸ நான் உனக்காக ஜெயிச்சாகணும் பாண்டி. ஏய், நான் சாப்பிட்ட மலரே, எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. என்ன பத்தி உனக்கு தெரிஞ்ச மாதிரி உன்னை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா சீன் போடாம புடி, சாப்பிடு. வானா புடின்றேன்ல. இந்தா.
ஏண்டா என்னமோ என்னை எதிர்த்து இந்த கேஸ்ல வாதாட யாராவது சீனியர் வக்கீல் கிட்ட போயிருப்பேன்னு பார்த்தா பால்வாடியில படிக்கிற புள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க. இது வாதாடி கிழிச்சாப்புலதான். நீ தப்பான ஆளுன்னு குடும்பத்துல முதல்ல கண்டுபிடிச்சதே நானும் பாண்டியும் தான். உனக்கு எனக்கும் நடுவுல இன்னும் தீர்த்துக்க வேண்டிய கணக்கு நிறையவே இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போ மறுபடியும் ஒரு வட்டம் அடிச்ச மாதிரி உன்னை மறுபடியும் என் முன்னால கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இனிதான் அடுத்த ரவுண்ட் ஆட்டம் ஆரம்பம். சிறப்பான சம்பவம்லாம் இனிமேதான் இருக்கு. உன் அப்பனாலேயே என்னை ஒண்ணு கிழிக்க முடியல. நீங்களாம் எனக்கு ஒரு கொசு மாதிரி நசுக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். உன் மானம் எப்படி போகுதுன்னு மட்டும் இன்னைக்கு உள்ள வந்து பாரு.